கொரோனா தொற்று அச்சம் ஏற்படுத்தும் வகையில் இல்லை. நம்மை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிவது அவசியம். தடுப்பூசிகளால் பக்க விளைவு ஏற்படவில்லை. கொரோனா தொற்றின் பாதிப்பின் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் என பூம்புகாரில் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகாரில் இயங்கி வரும் MS சுவாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர் பெண்களுக்கான மீன் பொருட்கள் மதிப்பு கூட்டல் பயிற்சி முகாம் துவக்க விழா நடைபெற்றது. MS சாமிநாதன் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MS சுவாமிநாதன் அறக்கட்டளை தலைவர் சௌமியா சுவாமிநாதன் கூறியதாவது: காலநிலை மாற்றத்தால் இந்தியாவில் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகள் அதிகமான வெப்பத்தால் பாதிக்கக்கூடிய சூழல் உள்ளது. நமது கடற்கரையோர பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதுடன் மக்கள் தொகை நெருக்கமும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நமது சுகாதாரம் பாதிக்கும் நிலை உள்ளது. இப்போது நமது ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் கடலோர பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் எப்பொழுது அதிகரிக்கிறது, வெப்ப அலைகளிலிருந்து என்னென்ன பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுகிறது, அவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம். அதன்படி AI தொழில்நுட்ப உதவியுடன் வெப்ப அலைகளை துவங்கும் போது பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை ஆலோசனைகளை வழங்குவது குறித்தும் ஆராய்ச்சிகள் நடைபெற உள்ளது. ஏற்கனவே நமது நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மீனவன் நண்பன் செயலி மூலம் இப்பகுதியைச் சார்ந்த சுமார் 1.5 லட்சம் மீனவர்கள் பல்வேறு தகவல்களை பெற்று பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் மீனவர்கள் மற்றும் கடலோர பகுதி சார்ந்தவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களது உடல்நலம் சார்ந்து தகவல்களை அறிந்து கொள்வதற்கான புதிய செயலியை உருவாக்குவதற்கான முயற்சியை முன்னெடுக்க உள்ளோம். இதன் மூலம் மீனவர்கள் மற்றும் கடலோர பகுதியை சார்ந்தவர்கள் தங்களது உடல் நலன் குறித்து அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக மீனவர்கள் மற்றும் கடலோர கிராமங்களை சார்ந்தவர்களில் இருவரில் ஒருவருக்கு இரத்த அழுத்தம் பாதிப்பு இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் வெப்ப அலைகள் காரணமாக இந்த பாதிப்பு அவர்களுக்கு உருவாகியுள்ளது. தற்போதைய சூழலில் இருவரில் ஒருவருக்கு இரத்த அழுத்தமும் மூவரில் ஒருவருக்கு சர்க்கரை நோயும் உள்ளது. இது எவ்வித அறிகுறியையும் வெளிப்படுத்தாது. எனவே அனைவரும் ஆண்டிற்கு ஒரு முறை இரத்த அழுத்தம் குறித்து சோதனை செய்ய வேண்டும். அதற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது இதனை எளிமையாக சரி செய்து விடலாம். தற்போதைய சூழலில் நமது நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து உள்ளது. பல்வேறு நாடுகளிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்த கொரோனா தொற்று ஏற்கனவே வந்த ஒமிக்ரான் 2022 வகையை சார்ந்தது. அதில் சில உருமாற்றங்கள் பெற்று தற்பொழுது மீண்டும் பரவ துவங்கியுள்ளது. இந்த கொரோனா கிருமி நம்மிடமே இருக்க துவங்கிவிட்டது. எங்கும் அழிந்து போகவில்லை. சில உருமாற்றங்களை பெற்று 8 மாதங்களுக்கு ஒருமுறை இது பரவ துவங்கி வருகிறது. எப்படி நமக்கு சளி, இருமல், ஜுரம் போன்றவை வைரஸ்களால் உருவாகிறதோ அதேபோல் இந்த கொரோனாவும் ஒரு வைரஸாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு கூட்டமான இடங்களில் இருக்கும் பொழுதும் குளிரூட்டப்பட்ட அரங்கு, அறை, ரயில், வாகனம் போன்றவற்றில் பயணிக்கும் போதும் நாம் முகக்கவசம் அணிவது மிகவும் அவசியமானது. நமக்கு சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நாம் முகக்கவசம் அணிவதன் மூலம் மற்றவர்களுக்கு இது பரவாமல் தடுக்க முடியும். சளி, இருமல் உள்ளிட்ட தொற்று ஏற்பட்டால் பொது இடங்களில் இரும்புவதை தவிர்க்க வேண்டும். கண்ட இடங்களில் எச்சில் துப்புவது போன்ற செயல்களை முழுவதுமாக நிறுத்த வேண்டும். அதேபோல் வெளியிடங்களுக்கு சென்று வரும்போது கைகளை கிருமி நாசினி கொண்டு முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். இது போன்ற பழக்கங்களும் நம்மை பாதுகாக்கும். ஏற்கனவே மாரடைப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமாகும் என தெரிவித்தார். தற்போது கொரோனா தொற்று பரவி வந்தாலும் அச்சப்படும் அளவிற்கு இல்லை. பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் சிறிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி வருகிறது. ஒரு சிலர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே நாம் தடுப்பூசி எடுத்துக்கொண்டதன் விளைவாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தற்போது நம்மை காத்து வருகிறது. தடுப்பூசி போட்டுக்கொண்டதால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. தடுப்பூசி போட்டதிலிருந்து 2 மாதங்களுக்குள்ளாக ஏற்பட்டால்தான் அது பக்க விளைவு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுவது பக்க விளைவு அல்ல. அதனால் கொரோனா பரவல் காரணமாக மாரடைப்பு ஏற்படும், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று நமது உடலுக்குள் புகுந்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய நிகழ்வுதானே தவிர தடுப்பூசியால் ஏற்படும் பக்க விளைவு அல்ல இது எனவும் தெரிவித்தார். நம் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசிகள் அனைத்துமே மிகவும் பாதுகாப்பானது எனவும் தெரிவித்தார்.
இந்த காலநிலை மாற்றல்னால குளோபல் வார்மிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் கோஸ்டல் ஏரியாஸ், கடல் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் அதிகமாக ஹீட்டில் பாதிக்கப்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் மட்டும் கூட இல்லை, ஹியூமிடிட்டியும் ரொம்ப அதிகம். ஸோ ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம சுகாதாரத்தை பாதிக்கும். ஸோ எங்கள் ஆராய்ச்சி மையத்துலேருந்து நாங்கள் ஒரு புது ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதாவது கடலோரமாக இருக்கிற மக்களுக்கு இந்த ப்ரொலாங்ட் ஹீட் வேவ்ஸ் வரதுனால என்னெல்லாம் ஹெல்த்தில் பிரச்சனைகள் வருது, பிபி காரணம் ஒன்று அது இருக்கலாமா, ஹீட்டோட அந்த சிம்டம்ஸை எப்படி சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, மக்களுக்கு எப்படி நம்ம அதிகமாக அதுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இந்த ஹீட் வேவ் வர டைமில் அவங்கள எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது, என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. அதோட சேர்த்து ஒரு ஏர்லி வார்னிங் டூல் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வார்னிங் கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு. இது எங்கள் ஃபிஷர் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்ளிகேஷனுங்கிறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக இங்கே ஜனங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மீனவர்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆப் ஹெல்த்துக்கு க்ரியேட் பண்ண முடியுமா, எஸ்பெஷலி இந்த கிளைமேட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஹீட் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். சர்வேஸில் என்ன பார்க்குறோம்னா மீனவர்களுக்கும் இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் வியாதி இருக்குது. அதே மாதிரி சுகர், டயபெட்டிஸ் அதுவும் நிறையா பேருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 3ல் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, 2 பேரில் ஒருத்தருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. இதுக்கு சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அது சைலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு தடவை எல்லோரும் பிபி செக் பண்ணிக்கணும். ஏன்னா பிபிக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதனால நம்மளுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் அதை விட்டோம்னா, இல்லை மாத்திரை சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு போக போக ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ தடுப்பூசின்னு பார்த்தோம்னா சைடு எஃபெக்ட் ஒரு 10 லட்சம் ஜனங்களை யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம். எப்போ வரும்னா தடுப்பூசி போட்டு 1 மாதம் 2 மாதம்குள்ளே தான் அந்த சைடு எஃபெக்ட் வரும். இப்போ இத்தனை வருஷம் கழித்து அந்த தடுப்பூசி போட்டதுனால யாருக்கும் இப்போ சைடு எஃபெக்ட் வரப்போகிறதில்ல. அதுவும் இந்த கோவிட் வேக்சின்ஸ் எல்லாம், தடுப்பூசிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபான வேக்சினாக தான் இங்கே போட்டாங்க நம்ம நாட்டில். ஆனால் கரோனா வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த கரோனா வைரஸ் அதை நம்ம உள்ளே போய் நம்மளோட சிஸ்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அது பாதிக்கிறது. அதனால இப்போ கொஞ்சம் கூடியிருக்கலாம், இந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, இது எல்லாமே கூடியிருக்கலாம். அது வேக்சின்னால கிடையாது, தடுப்பூசினால கிடையாது. கரோனா வைரஸ் வந்ததுனால அது கொஞ்சம் அதிகமாக இப்போ நம்ம பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.